வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 24 மற்றும் 25 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் எந்த கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2027-28. இப்போ நடந்துட்டு இருக்க கல்வியாண்டு வந்து 2026-27 கல்வியாண்டு. அடுத்த ஆண்டு தொடங்குகிற கல்வியாண்டு தான் 27-28 கல்வியாண்டு. அந்த டைமில் தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் அப்படின்ற மாதிரி புதிய ஒரு பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்ய போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதில் டிஎன் அறிவு இதற்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அனலிட்டிக்கல் திங்கிங், ரீசனிங், இன்னோவேஷன், வெஞ்சர் அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அண்ட் அப்ஸ்கில்லிங் அப்படிங்கிறது தான். இதில் முதல்ல 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அறிவு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் தொடக்க நிலையில் வலுவான அடித்தளம் போட போகிறாங்க. அப்புறம் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அறிவு டிஸ்கவரி அப்படிங்கிற பேரில் நடுநிலையில் ஆழமான புரிதல் வந்து ஏற்படுத்த போகிறாங்க. அப்புறம் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அறிவு எட்ஜ் அப்படிங்கிற பெயரில் வாழ்வியல், பணி வாய்ப்பு மற்றும் எதிர்கால திறன்கள் இதை வைத்து ஒரு புதிய கரிக்குலம் வந்து உருவாக்க போகிறாங்க. இது தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகள்லையும் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது டிஎன் பால் அப்படிங்கிற பேரில் இன்னொரு திட்டம். பால் அப்படின்னா பர்சனலைஸ்டு அடாப்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது தான். 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கற்றல் திட்டம் இது. அப்புறம் மதிச்சுடர் திட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய கருத்தியல் புரிதலை மதிப்பிடுறதுக்காக இது செயல்படுத்த போகிறாங்க. அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கருத்தியல் ரீதியில் அது தெரியுதா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். அப்போ அதற்காக மாணவர்களுடைய கருத்தியல் திறனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான இதுதான் இந்த மதிச்சுடர் திட்டம். அடுத்ததாக வெற்றி பாதை திட்டம். இதன் அடிப்படையில் 172 பள்ளிகளில் நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி வழங்க போகிறாங்க. அடுத்தது ப்ளே அப்படிங்கிற புதிய முயற்சி. இது என்ன அப்படின்னா, நாள்தோறும் ஒரு பாடவேளை உடல் கல்வி அல்லது கலை இதற்காக வந்து ஒதுக்க போகிறாங்க. அப்புறம் மாதத்திற்கு ஒரு நாள் நோ ஸ்கூல் பேக் டே, அதாவது பை இல்லா நாள் அப்படிங்கிறத வந்து கடைபிடிக்க போகிறாங்க. அப்புறம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புதிய விளையாட்டு உடை வழங்கப்படும், புதிய ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே இது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு 2027-28 கல்வியாண்டிலிருந்து இதை வழங்க போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் எப்போது முதல் அமல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் பொங்கல் 2027. இப்போது தமிழக அரசு பார்த்திங்கன்னா அன்னபூரணி சூப்பர் 6 அப்படிங்கிற திட்டத்தை அறிவித்திருக்காங்க. இதில் 6 சிலிண்டர்கள் வந்து இலவசமாக ஒரு வருஷம் வழங்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். தாவேக்காவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது முதல் கட்டமாக ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வந்து இலவசமாக வழங்க போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் இது வந்து 2027 பொங்கல் பண்டிகை முதல்ல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா, ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக இருக்கிற பின்தங்கிய குடும்பங்களுக்கு இதை வழங்க போகிறாங்க. இதன் மூலமாக 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நார்மலாக கேஸ் புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணிவிட்டு நம்மள தான் காசு பே பண்ணிடணும். ஆனால் அந்த மானிய தொகை இருக்குல்ல, அது வந்து வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும். அரசுக்கு இதனால் ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதில் தகவல்களை பெற்றுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்லேயுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி தகவல்களை பெற்றுட்டு இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம நடத்துகிறோம். ஓகே, அடுத்ததாக வெற்றி பயணம் திட்டம் எந்த நாளிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது? ஆன்சர் அக்டோபர் 2, 2026. இப்போ பார்த்தீங்கன்னா
வெற்றி பயணம் திட்டம். முதல்ல மகளிருக்கான இலவச பயண திட்டம். இது பார்த்திங்கன்னா விடியல் பயணம் அப்படிங்கிற பெயரில் திமுக ஆட்சி காலத்தில் இதை செயல்படுத்தியிருந்தாங்க. அப்போது 2021 ஆண்டு மே 7ஆம் தேதி அன்னைக்கு தான் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற நாள். அன்னையிலிருந்தே இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்துடுச்சு. இப்போது அதை விரிவாக்கம் பண்ணுறாங்க. எப்படி விரிவாக்கம் பண்ணுறாங்கன்னா வெற்றி பயணம் திட்டம் அப்படிங்கிற பெயரில் விரிவாக்கம் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் மாநகர மற்றும் நகர்பகுதிகளில் இயங்குகிற எக்ஸ்பிரஸ், அப்புறம் எல்எஸ்எஸ் பேருந்துகள், அப்புறம் டீலக்ஸ், இந்த பேருந்துகள் எல்லாத்தையுமே விரிவாக்கம் பண்ணுறாங்க. அப்போது இந்த பேருந்துகள்லையும் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும். அதே மாதிரி புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் இருக்கிற சாதாரண கட்டண பேருந்துகளில் இதில் இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும். இது பெண்களுடன் சேர்ந்து திருநங்கைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த திட்டத்திற்காக அரசுக்கு ஆண்டு ரூபாய் 6000 கோடி செலவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது, முதல் முறையாக இந்தியாவில் 100% உருவாக்கப்பட்ட AK-203 துப்பாக்கியின் பெயர் என்ன? ஆன்சர் ஷேர் அப்படிங்கிறது. இதை பார்த்திங்கன்னா இண்டோ ரஷ்யன் ரைஃபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. இது உத்தரப்பிரதேசத்தில் அமேதியில் கோர்வா போர்க்கருவிகள் தொழிற்சாலையெல்லாம் இருக்குது. அடுத்தது, தமிழகத்தில் 2வது யூத கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் கிருஷ்ணகிரி. தமிழ்நாட்டில் 2வது யூத கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. யூத கல்வெட்டு அப்படின்னா என்னென்னா யூதர்களை பற்றிய தகவல் அங்கே இருக்கும். யூதர்கள் அப்படின்னா இஸ்ரேலில் வாழ்கிறாங்கல்ல, ஜூவிஷ் பீப்புள், யூத மதத்தினர், அவங்கள பற்றியது தான் இது. இப்போது தமிழ்நாட்டில் 2வதாக யூத கல்வெட்டு கிடைத்திருக்குல்ல, அது எங்கே கிடைத்திருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரியில் ஆனந்தூர் அப்படிங்கிற பகுதியில் தாந்தோண்டீஸ்வரம் கோயிலில் இது கிடைத்திருக்கு. இந்த கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதில் என்ன தகவல்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு மண்டபத்தை எழுப்புறதுக்காக, அதாவது இந்த தாந்தோண்டீஸ்வரம் கோயிலில் ஒரு மண்டபத்தை எழுப்புறதுக்காக சூதகர், மண்டல வணிகர், தென்னிலங்கை வளஞ்சியர், எழுநூற்றுவர் இவங்க எல்லாம் இணைந்து பணியாற்றியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது. இதில் சூதகர் அப்படிங்கிறது யூதர்களை குறிக்குது. அப்போ முதலாவது யூத கல்வெட்டு எங்கே கிடைத்திருந்தது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரிய பட்டணத்தில் தான் கண்டுபிடித்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் UPI சேவை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆகஸ்ட் 25, 2016. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் UPI சேவை தொடங்கி 10 ஆண்டுகள் நம்ம நிறைவு பண்ணுறோம். இதில் இந்த 10 ஆண்டுகளில் பண பரிவர்த்தனை 13000 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2016-17 7000 கோடியாக இருந்த பண பரிவர்த்தனை மதிப்பு இப்போது 2025-26 நிதியாண்டில் 314 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு. இது 4000 மடங்கு அதிகமாக இருக்குது. 2016-17 44 வங்கிகள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போது 2025-26 703 வங்கிகள் இந்த UPI சேவையில் இணைந்திருக்கு. UPI சேவைகள் 11 வெளிநாடுகள்லையும் செயல்பாட்டில் இருக்குது. அடுத்தது, இந்தியாவில் கோதுமை ஏற்றுமதிக்கு எப்போது தடை விதிக்கப்பட்டது? ஆன்சர் 2022. 2022 அந்த டைமில் தான் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு கோதுமை ஏற்றுமதி பண்ணுறத தடை வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் உள்நாட்டு மக்களுக்கே பற்றாக்குறை ஏற்பட்டது. அதனால தான் நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடை வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தடையை நீக்கிட்டாங்க. கோதுமை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்துல இருக்குது. அப்போ கோதுமை உற்பத்தியில் முதலிடம் சீனா, 2ஆம் இடம் இந்தியா. அடுத்தது, ரேபிஸ் இல்லா தமிழ்நாடு திட்டத்தை செயல்படுத்த அரசு ஒதுக்கியுள்ள தொகை எவ்வளவு? ஆன்சர் 107 கோடி ரூபாய். நம்ம தமிழ்நாட்டில் ரேபிஸ் இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. இதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தெரு நாய்களால் பரவுகிற ரேபிஸ் நோய் பாதிப்பை தடுக்கிறாங்க. அதே மாதிரி அவற்றுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறதுக்காக மையங்களையும் அமைக்க போகிறாங்க. அடுத்தது, பழங்குடியினர் மொழிகள் மற்றும் அருங்காட்சியகங்கள் குறித்த தேசிய மாநாடு எங்கே தொடங்கியது? ஆன்சர் மைசூரு பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் தான் இது இப்போது தொடங்கியிருக்காங்க. இதில் ஆதிவாணி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் தளத்தை பற்றி நம்ம கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நியூஸில் பார்த்துருப்போம், கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னா, பழங்குடியின மொழிகளை மொழிபெயர்க்கிற ஒரு கருவி, ஒரு டிஜிட்டல் தளம். அதில் இப்போது புதிதாக ஒரு 5
பழங்குடியின மொழிகளையும் இணைத்துட்டாங்க. அப்போது இதன் மூலமாக இனிமேல் வந்து பழங்குடியின மக்கள் பேசுகிற மொழிகள் அல்லது அவங்களுடைய எழுத்து மொழிகளை கூட மொழிபெயர்க்க முடியும். அடுத்தது 57வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கோவா. இதை வந்து நடத்துகிறது IFFI. இது வந்து IFFI அப்படின்னு சொல்லுவாங்க. IFFI அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. இது 1952லேருந்தே நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டு 57வது IFFI வந்து நடக்குது. இது பார்த்திங்கன்னா கோவாவில் தான் நடத்துகிறாங்க. நவம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டு நடைபெற போகுது. அடுத்தது, மொரீஷியஸின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய எந்த இந்திய நிறுவனம் 5 ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? ஆன்சர் IOCL, அதாவது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட். இப்போ பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் நாடு, இது வந்து இந்திய பெருங்கடலில் இருக்கிற ஒரு சின்ன தீவு நாடு. இங்கே வந்து அனைத்து எரிபொருள் தேவைக்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னென்ன தேவைகள் அப்படின்னா பெட்ரோலு, அப்புறம் அதிவேக டீசலு, அப்புறம் வந்து விமான பொருள், இந்த தேவைகள் எல்லாம் வழங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா மொரீஷியஸ் உடைய தலைநகரான போர்ட் லூயிஸில் போய் போட்டிருக்காங்க. போர்ட் லூயிஸில் அதே மாதிரி கடல்சார் பங்கர் எரிபொருள் சேமிப்பு மையத்திற்கான அடிக்கலையும் நாட்டியிருக்காங்க. அங்கே வந்து இந்த மாதிரி மெரெயின் பங்கர் ஃபியூல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒன்று அமைக்க போகிறாங்க. அதற்கான அடிக்கலையும் நாட்டிட்டாங்க. அடுத்தது, வீடுகளில் LPGக்கு பதிலாக எந்த எரிவாயு பயன்பாட்டை விரைவுபடுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது? ஆன்சர் PNG. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடுகளில் நம்ம வந்து இப்போ LPG பயன்படுத்துகிறோம், அதற்கு பதிலாக PNG பயன்படுத்தணும், அதற்காக விரைவாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு மாநில அரசுக்கெல்லாம் லெட்டர் எழுதியிருக்காங்க. PNG அப்படின்னா பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது தான். பொதுவாக LPGனா அதில் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ப்ரொப்பைனும் பியூட்டேனும் இருக்கும். ஆனால் இந்த PNGயில் பார்த்திங்கன்னா மீத்தேன் இருக்கும். அதை வச்சு நம்ம சமையல் எரிவாயுவாக பயன்படுத்த முடியும். அப்போது ஒரே வீட்டில் LPG இணைப்பும் இருக்கக்கூடாது, LPG இணைப்பும் PNG இணைப்பும் ரெண்டுமே சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி குழாய் வழியாக PNG விநியோகம் பண்ணுறதுக்கான வசதி இருக்கிற பகுதிகளில் உங்கள் வீடு இருக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக PNG இணைப்புக்காக விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பிக்கலை அப்படின்னா LPG கனெக்ஷனை வந்து கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிவித்திருக்காங்க மத்திய அரசு. அடுத்தது, விமான நிலையம் அமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியான பரந்தூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் காஞ்சிபுரம். இப்போ பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பரந்தூரில் புதிய ஒரு விமான நிலையம் அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி திமுக ஆட்சியில் தெரிவித்திருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தாவேக்காவுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் வந்து கைவிடப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. இப்போது தமிழக சட்டப்பேரவையில் நமது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அதை தெரிவித்திருக்காரு. அடுத்தது, 135வது டூரண்ட் கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஈஸ்ட் பெங்கால் FC. டூரண்ட் கோப்பை அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளாடி நடைபெற கால்பந்து போட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எல்லாம் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டூரண்ட் கப் இஸ் ரிலேட்டட் டு விச் கேம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆன்சர் வந்து ஃபுட்பால் தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த முறை ஈஸ்ட் பெங்கால் அணி தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இதுவரைக்கும் அதிக முறை சாம்பியன் பட்டம் வென்றது மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட் இந்த அணி தான். அவங்க இதுவரைக்கும் 17 முறை சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இப்போ ஈஸ்ட் பெங்காலும் ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்களா, அப்போ இவங்களும் இப்போ 17 முறை சாம்பியன் பட்டம் வென்றவங்களா ஆயிட்டாங்க. அப்போ அதிக முறை சாம்பியன் பட்டம் வென்றது இந்த மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட் அவங்களும் இந்த ஈஸ்ட் பெங்கால் அணியும் சேர்ந்து. இவங்க 2 பேருமே தனித்தனியாக 17 முறை வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த டூரண்ட் கோப்பை பற்றி பார்த்திங்கன்னா 1888வது ஆண்டிலிருந்து இதை வந்து நடத்துகிறாங்க. இந்தியாவில் நடைபெற மிக பழமையான கால்பந்து போட்டி எது அப்படின்னா அது இதுதான். இந்த ஆண்டு போட்டி வந்து கொல்கத்தாவில் நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். ஒரு ஆண்டு 7 மாத வயது குழந்தை உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மிக இள வயதில் உடல் உறுப்பு தானம் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை. சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தான் உடல் உறுப்புகள் தானம் பண்ணியிருக்காங்க. மிக இளைய வயதில் தமிழகத்தில் நடைபெற்ற உறுப்பு தானம் இது. இந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஹைட்ரோசெஃபலஸ் அப்படிங்கிற பிறவி குறைபாடு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. எப்படியும் இதை வந்து சரி பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் அந்த குழந்தையுடைய பெற்றோர் முன் வந்து அந்த குழந்தையுடைய உடல் உறுப்பை வந்து தானமாக வழங்கியிருக்காங்க. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம்.
தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் எந்த கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2027-28. அடுத்தது, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் எப்போது முதல் அமல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2027 பொங்கல். அடுத்தது, வெற்றி பயணம் திட்டம் எந்த நாளிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது? ஆன்சர் அக்டோபர் 2, 2026. அடுத்தது, முதல் முறையாக இந்தியாவில் 100% உருவாக்கப்பட்ட AK-203 துப்பாக்கியின் பெயர் என்ன? ஆன்சர் ஷேர். அடுத்தது, தமிழகத்தில் 2வது யூத கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் கிருஷ்ணகிரி. அடுத்தது, இந்தியாவில் UPI சேவை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆகஸ்ட் 25, 2016. அடுத்தது, இந்தியாவில் கோதுமை ஏற்றுமதிக்கு எப்போது தடை விதிக்கப்பட்டது? ஆன்சர் 2022. அடுத்தது, ரேபிஸ் இல்லா தமிழ்நாடு திட்டத்தை செயல்படுத்த அரசு ஒதுக்கியுள்ள தொகை எவ்வளவு? ஆன்சர் ரூபாய் 107 கோடி. அடுத்தது, பழங்குடியினர் மொழிகள் மற்றும் அருங்காட்சியகங்கள் குறித்த தேசிய மாநாடு எங்கு தொடங்கியது? ஆன்சர் மைசூரு. அடுத்தது, 57வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கோவா. அடுத்தது, மொரீஷியஸின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய எந்த இந்திய நிறுவனம் 5 ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? ஆன்சர் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட். அடுத்தது, வீடுகளில் LPGக்கு பதிலாக எந்த எரிவாயு பயன்பாட்டை விரைவுபடுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது? ஆன்சர் PNG. அடுத்தது, விமான நிலையம் அமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியான பரந்தூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் காஞ்சிபுரம். அடுத்தது, 135வது டூரன் கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் ஈஸ்ட் பெங்கால் FC. அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது அப்படின்னு குறிப்பிடுது அப்படிங்கிறதான் கேள்வி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் A, ஆர்டிகிள் 22. அப்புறம் இன்றைக்கான கேள்வி, ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய திட்டம் எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் A இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நாக்பூர், ஆப்ஷன் B லாகூர், ஆப்ஷன் C மும்பை, ஆப்ஷன் D சென்னை. இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு மேலே தான் இருக்கும். தேங்க்யூ.